வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா டுடே டிங் சேனல்ல இருந்து மணிமேகலை ரிப்ளேட் ரோல் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் முடிஞ்சிடும், வேற என்ன டாபிக் வந்துடும் பார்க்குறேன். இப்போ ஏதோ சுற்றி இருக்குது. எங்களுக்கு மண்டை கொடா இது. யூடியூப் திறந்தாலே எல்லாத்துலையும் இதை பற்றியே பேசினுக்கிறாங்கன்றப்போ எங்களுக்கும் நிறைய இப்போ அவங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் இவங்களை ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது என்னடா இது வேற மாதிரி போகுது, இது வேற ஏதோ நினச்சோம், இங்கே வேற ஏதோ ஒன்று உள்ளே இருக்குன்றது இன்னும் ஆழமாக இறங்குது. ஸோ அதை பற்றி பேசலான்ட்டு ஒரு இது பண்ணோம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தலைவர் வீடியோ போட்டாரா, சரி இது வழியாகவே பார்த்து நம்ம பேசிடுவோன்ட்டு சரி வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த உலகத்துல பணம், பிஆர், ஸ்கிரிப்ட் முதுகுல குத்துறது. இந்த பொண்ணு கூட தான் வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. அப்போ இவங்க நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? எங்கள் வீட்டு பொண்ணுங்க மணிமேகலை மாதிரி ஓடி போனால் ஓகே நான் சொல்லுவேன்னா? நான் விசாரிச்சு இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து கீழே பார்த்து வந்தவங்க பேசுகிற சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் பார்த்து நம்ம வீடியோ போடலையா? நம்ம மணிமேகலை தரமா செஞ்சாங்க. இது நல்லா அவர் ட்ரிகர் ஆகிட்டா இருக்கும். Before getting into the video, first of all அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட்டர்ஸ். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல அதுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்திருந்தீங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எவ்வளவு இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொன்னுடாதீங்கப்பா. பட் அதையும் தாண்டி முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோல நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், இந்த வீடியோ எனக்கு why I'm not there அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வீடியோ. பட் அதுக்காக வந்து அது இதையும் போட்டு யாரையோ எதையோ சொல்லணும் நமக்கு அவசியம் இல்லை. தட் இஸ் நாட் தி மோட்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்றத நான் அப்பவே கிளியரா சொல்லிருப்பேன். ரொம்ப நன்றிப்பா. சொல்றேன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் குட். பண்ண தப்பு என்ன அப்படிங்கறத பத்தி பேசலாம். பட் அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவா அந்த கேரக்டருக்குள்ள நுழைஞ்சு கேரக்டர் அசாசினேட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. எப்பவுமே இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் நீ வீடியோ போடல. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. என்ன சொல்லி என்ன போய் சந்தேக போறியா? ஏய் சொல்லி நான் எத்தனை வருஷமா கூட வந்து நான் கூட இருக்க வந்தாண்டா அதெல்லாம் பண்றீங்க. புலி சொல்றீங்க. கூட இருக்க சரி அந்த மாதிரி நான் கிடையாது. ஏய் எனக்கு வீடியோ பத்தியா பார்த்தல நீ யாரோ என்ன நேர்ல இது வரைக்கும் மீட் பண்ணாதவங்க கூட ஓகே அப்படின்னு என்ன விஷயம்ன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்றாங்க. இந்த கூட இருக்கவங்க நான் நம்ப மாட்டேன்டா. டேய் நண்பேண்டான்னு சொல்லி ஆப்படிச்சிட்டியடா. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. பீங் அந்த ஷோவில் ஒரு பாட்டாக்குறதுனால நானும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் இங்கே தேவையில்லாம வந்து ஒரு குறுக்க தலைவட்ட மாதிரி ரவுண்ட் கட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா இருடா நீ. சும்மா இருங்க வாடன். உங்களுடைய பேக் கிரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ ஒரு ரவுண்ட் பத்தி சொல்லலாம்டா, வாயை மூடுடா. ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடந்தது பீங் நான் அந்த செட்டில் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே அவங்க எல்லாம் பேசுறேன், நீங்களா ஏன் வந்து பேசுறீங்க? என்னென்ன சொல்ல போறீங்க? இதுல வந்து இப்படி சொல்றாருல்ல, இதே விஷயம் இவரும் பண்ணியிருக்காரு. புகழும் இவரும் பண்ணும்போது வந்து இவர் ஏதோ கவுண்டர் போட்டுட்டு இருப்பாரு, புகழ் வந்து குறுக்க பேசுவார். அப்போ என்ன சொன்னேன், போடா எப்போ பார்த்தாலும் வந்து நான் எதாவது பேச நீ வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க போடான்ட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவாரு. ஸோ இவர் பண்ணா கரெக்டு, அதே மணிமேகலை சொன்னால் தப்புன்னு சொல்கிறாரு. அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இவர் சொன்னால் அது பண்ணு, நாங்கள் காமெடிக்கு சொல்கிறோம், இது சீரியஸ் எல்லாம் போகுதுன்னு அப்படி தெரியும். எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் பேசுகிறப்ப குறுக்க வந்தால் உங்களுக்கு எப்படி இன்டேட் ஆகுதா, அதே தானே அவங்க தொழிலுக்கு அவங்க பண்ணுறப்போ அதே மாதிரி இன்டேட் ஆகுதுங்க. காமெடி எனக்கு ஒரு இது வரப்போ எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆங்கர் ஒரு தொழிலை பண்ணுறப்போ அவங்களுக்கு இடியுது. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் சம்மந்தெல்லாம் நீங்கள் ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. சம்மந்தப்பட்டாலும் அமைதியாகிறாங்க, நீங்கள் குறுக்க வந்து நீங்களா தலையை விட்டுட்டு இப்போ குத்துதே குடையுதேன்ட்டு எதோ பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தம்லாம் பேசினுங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் எதாவது டெலிட் பண்ணிட்டாரு, அது ஏதோ பிரச்சனையாக போச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் டெலிட் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், இன்ஸ்டாகிராம்லாம் பேச மாட்டோம், ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்துலாம் இருக்க மாட்டோம், எதனாலும் ஃபோனில் பேசிப்போம். அப்படி பேச வேண்டியதுதானே. அப்புறம் எப்படி போஸ்ட் தெரிஞ்சிச்சு, எப்படி போய் கமெண்ட் பண்ணாருன்றதும் தெரியல. அந்த மாதிரி டிஜே பிளாக் அவரோட போஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபயர் விட்டு கிளாப்லாம் பண்ணி இது போடுறாரு. ஸோ அது மட்டும் எப்படி, இப்போ அவரும் உங்களுக்கு தெரிஞ்சவரை தான் இருப்பார், நீங்கள் ஃபோன் பண்ணியே பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அங்கே போய் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பேசணும், நாங்கள் ஃபோனில் பேசிப்போம், இது மாதிரி எதுவும் வச்சுக்க மாட்டோன்னு சொன்னவர் அங்கே மட்டும் போய் எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதான் வளர்றாங்க, அதான் தானாக வந்து ஆடு சிக்குதுன்ற மாதிரி தான். கம்முன்னு இருக்கலாம், ஒவ்வொரு வந்து வாயை கொடுத்து நாங்கள் இல்லை இருக்குது அப்புறம் எப்படி கமெண்ட் போட்டோன்னு 1008 கொஸ்டின் வருது. அதுதான் எக்கச்சக்க கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே ஃபேக்காக எதுவும் பண்ணுற மாதிரி இருக்குது. கமெண்ட் போட்டது உண்மை,
ஆமாங்க போட்டேன், அதுக்கப்புறம் வந்து சில இதுனால நான் டெலிட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை நான் வேற ரீசனுக்கு போட்டேன், அது நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே பாருங்களா, இவங்க எல்லாரும் அதே ரீசன் தான் சொல்கிறாங்க. நான் வேற ஒன்று நினச்சி போட்டேங்க, நீங்கள் வேற மாதிரி. யாராக இருந்தாலும் இப்போ அங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அந்த டைமுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் போட்டால் எல்லாரும் அப்படி ஓ அப்போ உள்ளே நடந்துருக்கு, அதனால ஒருத்தர் வந்து மணிமேகலைக்கு நிற்கிறாங்க போல் அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் எங்கேருந்தோ வருது, அதனால இப்போ எல்லாம் பேக் அடிச்சுக்கிறீங்க. நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு நாங்கள் இந்த ரீசனுக்காக போட்டோம், அந்த ரீசனுக்காக போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் உள்ள சேனல்குள்ளே பிழைக்கணும். இதை தான் அவங்க வந்து அப்படிலாம் எனக்கு பிழைக்க வேண்டியதில்லை, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு போனாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தான் திரும்ப திரும்ப அதை பேசிகிட்டு இருக்க இல்லை அப்படியே ஓகே. இப்போ வந்து அப்படி யோசிக்காம கூட கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, சம்மந்தமே இல்லாமல் நம்ம அவங்கள சொல்கிறவங்க அப்படின்ட்டு ஒரு பேர் போதுன்றத கூட கிளாரிஃபை கொடுத்துக்கலாம், அது ஓகே. பட் இவர் பேசுனது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லை இப்போது ஒரு சிம்பிள் விஷயந்தான். இப்போ மணிமேகலை அவங்க வந்து வெளியே வராங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, அவங்களால பண்ண முடியும். இவங்களுக்கும் அந்த மாதிரி சோர்ஸ் இருக்குது. வேறு இப்போ நான் சேனல் வந்து என்னை வெளியே தோற்றினாலும் நான் வேறு ஒன்று பண்ணிப்பேன் அப்படின்னா இவங்களும் தைரியமாக அதை பற்றி பேசுவாங்க. இப்படி பண்ணாலும் திரும்ப நாங்கள் தான் போனோம், எங்களுடைய லைஃப் எங்களுக்கு தானன்றதுனால அதெல்லாம் புரியுது. பட் தேவையில்லாமல் வந்து மாட்டின மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் கம்முன்னு இருந்திருக்கலாம். எதுக்கு வந்து கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ப்ரெஷர் ஆகி எஸ்கேப் ஆகிட்டா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கள்கிட்ட வந்து உளறிக்கிட்டு மாட்டிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு. இது சொல்லிட்டே இருக்கும்போது மணிமேகலை குறுக்க வந்து இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அங்கே என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து நான் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஃபேமிலின்றது சொல்லவே சொல்லாதீங்க. ஷேர்ன்றாங்க. இல்லை அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபேமிலி மையா சண்டை போட்டுக்கிறீங்க. உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இது அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க லாஸ்ட் வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது, நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உயிர் மேலே ஆசை இருந்தால் நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மண்ணு கட்டு கண்ணி எமைக்கிறதுக்கு என்னது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, முதலாளி நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் மேல? இங்க வேலை செய்யற பசங்க மேல. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு கொடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். என்னை பேச அனுமதிக்கல, ஸோ வந்து என்னோட உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு. நீங்க மட்டும்தான் பேசுறீங்க, வேற யாரும் பேசல. இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா ரொம்ப கொடுத்துறாதீங்க. ஆனால் நான் விசாரிச்சு இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ஆமாங்க பார்த்து படிக்கிற மாதிரி தாங்க சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல. உனக்கு எவ்வளவு எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி ஏதா நான் மறக்கூடாது, நானே எழுதி படிச்சேன்னு சொல்லிடுவேன். அப்படி கடிவே கிடைச்சு. ஆமா அது பார்த்து நம்ம வீடியோ போடலையா? ஓ அதுதான் இது பண்ணிருக்காங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. அவதான் சொல்றாங்க. அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. யாருக்கு எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. பிரியங்கா அக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர், அவங்க பல வருஷமா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது தேவையில்லாத டாபிக் இது. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, என் மேல கையை கூட லாயரே சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ மணிமேகலையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. மேபி பிரியங்கா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணலாம், அதனால தான் அவங்க ரிப்ளை எதுவும் கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்கலையோ என்னவோ எனக்கு தெரியல. அதுக்குள்ளே ஏன் கொடுத்தீங்கப்பா? யாரையும் நம்ப கூடாது. நான் சரி பின்ன ஃபர்ஸ்ட் எங்களுக்குலாம் என்ன பாயிண்ட்னா மணிமேகலை வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசாதன்னு சொல்லிட்டாங்கன்றது மட்டும் தான் தெரிஞ்சே தவிர அவங்க அந்த மாதிரி பேசுறதுக்கான ரீசன்ன்றது யாருமே யோசிக்கல. எல்லாருக்கும் மைண்ட் செட் அது மட்டும் தான் இருக்கு. மணிமேகலை பேசினா பிரியங்கா மூஞ்ச மாறிச்சு, இது மட்டும் தான். ஏன்னா இப்போ ஒரு ஆங்கராக இருக்கும் போது இன்னொரு ஆங்கர் நம்ம எப்படி டாமினேட் பண்ணுறாங்க, மறைமுகமாக எப்படி தாக்குறாங்கன்றது அந்த வேவ்ல இருந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் புரியும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மணிமேகலைக்கு நிறையா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. அதை ரியலைஸ் பண்ணதுனால தான் அந்த இடத்துல ரொம்ப நாளாக வந்து உள்ளே வச்சு சரி சரின்னு போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல அது சொல்லும் போது உங்களுக்கே அது தப்பாக தெரியுதுன்னு எனக்கு புரியலை. இல்லை இப்போ இந்த ஃபேமிலின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஃபேமிலி மாதிரி இப்போ நடந்துக்கிறீங்க நீங்கள். இவங்க ஒரு வீடியோ போடுறது, அதுக்கு நீங்கள் ரிப்ளை வந்து மூக்கு மேலே கை வைக்காத, நாக்கு மேலே கை வைக்காத, தாண்டிடும், மிரட்டுறது, எப்படியோ போயிட்டுருக்கு. கேட்டால் ஃபேமிலி அது இதுன்ட்டு சும்மா அந்த வார்த்தையை ஒன்று போட்டுக்கிறீங்க. அப்படி தெரியவே இல்லைங்க, என்ன பாண்டிங்கில் இருந்தீங்கன்னே தெரில. இது நீங்கள் இப்போது சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிறத பார்க்குறதுக்கு வந்து அப்படி எதனா இருந்தீங்களானே எங்களுக்கு வந்து தெரியல, சந்தேகமாக இருக்குது. மாற்றி ஏதோ போட்டு சண்டை போட்டுக்கிறீங்க, நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்காது. இப்போ பிரியங்கா மெச்சூர்னு இவர் சொல்றாரு இல்லை, மெச்சூர்னா அவங்க வந்து வீடியோ போட்டு இதுக்கு பதில் சொல்லி எதனாவது பேசியிருக்கணும். ஏன்னா மணிமேகலை வந்து அவங்க பிரச்சனை அவங்க தான் வந்து வீடியோவில் சொல்கிறாங்க, ரிப்ளை கொடுக்கறதுனால அவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க.
பிரியங்கா மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு அப்படி எதுவுமே மணிமேகலை பண்ணலை. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்றது தான். பிரியங்கா சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வீடியோ போட்டோம், சரி அவங்களுக்கு தான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, வீடியோ போட பிடிக்கல, நான் பாட்டு நான் இருந்துக்கிறேன், அதான் என் வேணா அப்படி இருக்கிறாங்களா, விட்டுற வேண்டியதாக. நீங்கள் எதுக்கு வரீங்க? இப்போ அது எனக்கு புரியவே இல்லை. இப்போ அவங்க வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா அப்போ என்ன மணிமேகலை மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கான மீனிங் அதான் வருது. இப்போது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க அந்த 2 விஷயம் சொன்னாங்க, கம்பெனி அண்ட் பிரியங்கா, இந்த 2 விஷயம் பேசுனாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்க. உங்களை பற்றி யாரை குரேஷை பற்றி பேசுனாங்களா, என்னது சுனிதாவா, அவங்கள பற்றி பேசுனாங்களா? இவங்களை பற்றிலாம் யாருமே பேசல. சம்மந்தம் இல்லாத ஆளுங்க வந்து ஏன் ரிப்ளை கொடுத்துட்ருக்கீங்கன்றது தான். நீங்களாக வந்து கொடுத்துட்டு அதுக்கு இவங்க ரிப்ளை பண்ணால் அது மட்டும் தப்பு, என்ன பேசுகிறவன்ட்டு கோவம் பாருங்க, என்ன நியாயம்? இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரியங்கா வந்து யூடியூபே வந்து வேறு மாதிரி பேசுது, பர்சனல் லைஃப் நோண்டுது, அது இதுன்னு பேசுனாங்க. அதுவும் ஓகே, அதுக்கு மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கணும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. அதில் வந்து பூஜா சிங்கர் அவங்க மட்டும் தான் கரெக்டாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. மணிமேகலை பற்றியும் பேசல, பிரியங்கா பற்றியும் பேசல. பொதுவாக இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் பரப்பாதீங்க, பர்சனல் இது பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் வலிக்குள்ள அப்படின்ட்டு நீட்டாக அது மட்டும் பேசிட்டு முடிச்சாங்க. உங்களுக்கு அதுதான் கன்சர்ன் அப்படின்னா நீங்கள் அதை தான் பண்ணியிருக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த தாட்டு கிடையாது. மணிமேகலை சொல்லி இது வந்தனால மணிமேகலை தான் ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் தான் மெச்சூர் இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி இருக்குது. யார் யாரோ கமெண்ட் பண்ணிவிட்டு பிரியங்கா பர்சனல் லைஃப்லாம் பேசுகிறது மாதிரி நீங்களும் மணிமேகலை பர்சனல் லைஃப் எடுத்து பேசுனீங்க. ஷக்கிலா மேம் இவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பர்சனல், அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா இதை பற்றி பேசிட்டோமா, அதை பற்றி பேசிட்டோமா, நீங்களும் அதான் பண்ணுறீங்க. இப்போது பிரியங்கா பற்றி கமெண்ட்டில் அசிங்கமாக பேசினவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நீங்களும் மணிமேகலோட பர்சனல் எடுத்து பேசியிருக்கோம், டாப்பிக்கை விட்டுடுறீங்க. என்ன பிரச்சனை போச்சு, எங்கே நிற்கிறது? இங்கே வந்து பிரியங்கா வந்து நடுநடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எனக்கு அது வந்து என்னுடைய ஒர்க்கில் அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, இவ்வளோதான் அவங்க விஷயம் சொன்னது. அவங்க வந்து பிரியங்கா இப்படி அப்படி இது அதுன்னு அவங்க எதுவுமே சொல்லல மணிமேகலை. ஏன் எல்லாரும் இப்போ மணிமேகலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? கூட இருக்கவங்களே இதை பேசுறது இன்னும் வஷ்டது. அந்த கமெண்ட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் மோசமாக தெரியுது. இப்போ அப்படி பேசுனாங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் யூடியூப் சேனல் போட்டாங்களோ, யாராவது தேவையில்லாம் பர்சனல் நோன்னாங்களோ, நீங்கள் அவங்கள மட்டும் பேசியிருக்கலாம். நீங்கள் பேசாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் வீடியோ பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பேரை சொல்லிட்டு நீங்கள் மணிமேகலையே அட்டாக் பண்ணுறீங்க. இப்போ மணிமேகலை அப்படி வீடியோ போட்டதுனால தான் எல்லாரும் பேசுகிறாங்க தப்புன்னா, பிரியங்கா சைலண்டாக இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பிரியங்கா நினச்சா இவங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் யாரும் பேசாதீங்க, இப்போ எனக்காக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ பிரியங்காவும் அதை பண்ணல. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. யார் யாரோ பேசுறதுக்கு நீங்கள் மணிமேகலை டார்கெட் பண்ணுறீங்க. அவங்க அந்த விஷயத்த மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வேறு எதுவுமே பேசலை. நீங்கள் தான் கண்டதே வளரே இப்போ நீங்கள் வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மாதிரி பேச்சு, அப்படி அந்தர்பல்ட் எடுக்கிற பேச்சு, இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன் நானு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன் என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். என்னடா சொல்ற? ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிடுவோம். வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மாதிரி சொட்டீஸ் நான் ஒன்னு சொல்றேன், ஒண்ணா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். சும்மா ஜம்ப் வச்சு கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்க? நிறைய பட்டாச்சு, நம்பாத. திரும்ப ஒரு முறை நீ செக் பண்ணுங்க. ஓஹோ, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சரியா? பேரப்பட்ட பேடிஎம் ரூபாய் கம்ப்ளைன்ட் பண்றேடி. நான் வந்து மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நினைச்சேன். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுக்காக போறவங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் மிரட்டல் வருது போல. ஏன் மத்தவங்க எல்லாம் வந்து கோச்சிக்க மாட்டாங்களா? அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? நீங்க மட்டும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பார்த்தா அப்ப எல்லாருக்கும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சிவாங்கி வந்து குக்கா வர்றாங்க, இதெல்லாம் தேவையில்லாத டாபிக். அப்ப சிவாங்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? எனக்கு இதுதாங்க இந்த விஷயம் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு அவங்க பேசுனது எந்த விஷயம்? அவங்க குறுக்கிடுறாங்க அதை பற்றி. நீங்கள் வந்து அப்போது சிவாங்கியை வந்து பேசுனாங்களே அதுனா, அப்போ நீங்கள் கூட தான் வெங்கடேஷ் பட் வந்து எவ்வளோ பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது கண்டென்ட்டு காமெடினுங்க. அதே மாதிரி தான் மணிமேகலையும் சிவாங்கி காமெடிக்காக பண்ணது. இது சிவாங்கி கம்ப்ளைண்ட் பண்ணோம், நீங்கள் கிடையாது. அவங்களுக்கு குத்திச்சு, அவங்களுக்கு வலிச்சிச்சுன்னா அவங்க வந்து சொல்லட்டும், மணிமேகலை அன்றைக்கி நீ பேசுனது வந்து எனக்கு வெளியாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன வீடியோ போட்டாங்களா, போஸ்ட் பண்ணாங்களா, உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? இல்லை காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது காமெடி ட்ராக்கே கிடையாது, 2 ஆங்கருக்கு இடையில உள்ள சண்டை. இது எங்கேருந்து வந்துச்சு? செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு அவங்க எதுவும் சொன்னாங்க, நீங்கள் எதை எடுத்து வந்து எங்கே கோக்குறீங்க? இதுதான் சம்மந்தம் எல்லாம் பேசுறது. இப்போ கோமாளி வேறு பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து சமைக்கிற வேலை தான், சமைக்கிற வேலை மட்டும்தானே பார்க்கணும். எதுக்கு எல்லாத்தையும் வந்து முந்திக்கிட்டு நான் வந்து பேசுகிறேன்ட்டு யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்காம அவங்கவுங்க வேலை அவங்க பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதான் நீங்கள் பண்ணால் கண்டென்ட்டு, மற்றவங்க பண்ணால் அது வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுதான் ஒருத்தரை காப்பாற்றணுன்றதுக்காக எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போய் கோக்குறீங்க. இங்கே தான் நீங்கள் மாட்டுறீங்க. இருக்கிற விஷயத்த பேசினா பிரச்சனை இல்லைங்க. இப்போ மணிமேகலை ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க வந்து ஒரு முத்திரை கொத்தணுன்றதுக்காக சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுதான் காமெடியாக இருக்குது.
இப்போ ரக்ஷன் ஒரு ஆங்கராக இந்த 4 சீசனில் இருந்திருக்காரு. ரக்ஷன் அண்ணா கூட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க மணிமேகலை. அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறாருல்ல. கலாச்சதுக்குன்னு சொன்னானா மன்னிப்பு கேட்க சொன்னதுக்குன்னு சொன்னானா? பதில் சொல்லுங்க. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதெல்லாம் உண்மையை சொன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் ஏறிட்டு தான் நாங்க எல்லாம் மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து மைலேஜ் ஏறிட்டு அதெல்லாம் பேச முடியாது. மனசு உருக்காதப்பா. நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துறேன். மனசாட்சியெல்லாம் பேசுறாங்க தான். உர்ரா 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 கேட்டுறேங்க. நான் போயிட்டு மம்மிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். மம்மி 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 என் மம்மியே கவலைப்படல, இவங்களே கவலைப்படுறாங்கன்னு ஒரு தகுலை. அவ வந்து அப்படிப்பட்ட பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு. இந்த பொண்ணு கூட தான் வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. லவ் பண்ணி கல்யாணம் யோசிச்சு பேசுறாங்களா? நான் வந்து கமெண்ட்ல பேசுங்க, ரிப்ளை கொடுக்கல. மணிமேகலை டேமேஜ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மம்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் மம்மின்ட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. எந்தெந்த மம்மி எல்லாம் வந்து கவலைப்படாத. அத இவன் சொல்ற அளவுக்கு கேவலமாயிட்டேடா ஈஸ். என்ன பண்றது? அதுவும் வித்தியாசமா கூறாங்க. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்கு? முக்கியமாக வந்து சொல்லியிருப்பாங்க, இதை அப்பயே சொல்கிறதுக்கு என்ன உனக்கு தோணுச்சா நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், எதுக்கு அப்போ சொல்கிற இப்போ சொல்கிறேன்ட்டு. அதே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆங்கர்னா வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போக தெரியணும். இப்போ நிஷா அவங்கெல்லாம் வந்து எப்படி போனாங்க, அவங்க எல்லாம் தாங்கிட்டு தான் அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்கன்னு இப்படியும் சொல்கிறாங்க. இப்போ எதை எடுத்துக்குது எனக்கு புரியல. இவங்க எப்பவுமே எப்படி சொல்லணும்னா, ஒரு விஷயம்னா வெளியே வந்து பேசணும், தைரியமாக சொல்லணும்னு சொல்கிறவங்க அதை சொன்னால் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி சொன்னால் தான் உள்ளே நடக்குது. எத்தனை பேரை இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது தெரியாது. ஸோ இப்படி சொல்லும் போது தான் அது புரியும். இப்போ நாளைக்கு எத்தனை பேர் வேணால் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகலாம். இல்லை பிரியங்காவுக்கு கூட இது தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஓவர்லேப் பண்ணுறோம், நம்ம ரொம்ப குறிக்கிறோன்றது இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாமல் ஜாலின்னு கூட பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இவங்க சொல்லும் போது அது அவங்களுக்கே கூட புரியும்ல. கண்டென்ட்டுக்கு காமெடி பண்ணுறது, கலாய்க்கிறது அது வேறுங்க. இது வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறது. ஒருத்தர் தொழிலை செய்ய விடாமல் நான் தான் அதில் பெஸ்ட்டு, நான் பண்ணி உனக்கு கத்தரம் பாருன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து லெசன் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இது. எந்த கெஸ்ட் வந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து குறுக்க பேசிகிட்டு இருந்தால் அப்போ அவங்களோட ஸ்கோர் அங்கே கம்மியாகுது இல்லை. கேட்பாங்கள்ல, என்ன மணிமேகலை ஆங்கராக போனால் என்ன பண்ணுகிற, எல்லாம் அவங்க தான் பண்ணுகிறாங்கன்னு இவங்களை கேள்வி கேட்குறப்போ அப்போ இவங்க ஆங்கராக என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு இருக்காதா? அதை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க. இவங்க ஷக்கிலா மேமும் இப்போ அந்த கமெண்டில் பேசுங்க, என்ன வித்தியாசம் இப்போது? இவங்களாம் மெச்சூரான ஆள், நல்லா பேசுகிறவங்க, ஏன் இவங்களே இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இவங்க நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? எங்கள் வீட்டு பொண்ணுங்க வந்து மணிமேகலை மாதிரி ஓடி போனா ஓகே நான் சொல்லுவேன்னா? இவங்கள தப்பான எக்ஸாம்பிளா இவளை நினைச்சீங்கன்னா பிரியங்காவை, மணிமேகலையும் தப்பான எக்ஸாம்பிள் தான். இன்னும் தப்பான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. மணிமேகலையும் தப்பான எக்ஸாம்பிள் தான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு உங்களை பத்தி மாத்தவங்க பேசினா எங்க வச்சுப்பீங்க மூஞ்ச? எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்புக்கு வாங்குறதுக்கா? பயம் இருக்கட்டும். கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ். தலையிடாம இருங்க. இந்த இது பிரச்சனை நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது. காப்பி அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பாக்குறவங்க நம்ம தான் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம். ஓ, நீங்களும் போடுங்க, சம்பாதிச்சுங்களா? உங்களுக்கு அந்த வேதனை சம்பாதிக்க முடியல. இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸா இல்லையோ, ஒருவேளை நம்மள வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட பண்ணிக்கலாம். மணிமேகலை சொல்றீங்களா? நன்றி. இல்ல வேற யாரும் சொன்னாங்க. எல்லாரும் வழக்கம் போல ஓடிட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு நான் மில்க் மேடா, செல்ஃப் மேட்ரா. இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? எல்லாரும் ஒரு சேனல் சேர்ந்த மொத்த பேரும் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க. சம்மந்தம் இல்லாத ஆளுங்க. அவங்க உங்களை பற்றி யாரை பற்றினா ஏதாவது பேசுனாங்களா? எதுவுமே கிடையாது. நீங்களாக வந்து வாய் கொடுத்தீங்க, அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டு சொம்புன்னாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. இப்போது ஒரு பிரச்சனை ரெண்டு பக்கமும் கேட்கணும். எல்லாரும் வந்து ஃபோன் இருக்குது, நாங்கள் பேசிப்போம் அதுன்றீங்க. ஆனால் ஒருத்தரும் ஃபோன் பண்ணி பேசணுமே தெரியல. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா ஆச்சுன்னு இந்த பக்கம் கேட்டமே தெரியல. ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து இவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க இப்படி ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கூட இருந்தவங்களே என்னை புரிஞ்சிக்கல, வந்து என்கிட்ட கேட்கவும் இல்லைன்னா அப்போ என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற அந்த வருத்தத்தில் தான் அவங்க அப்படி ரிப்ளை பண்ணது. ஆனால் நீங்கள் அதுக்கு இது பண்ணாமல் எப்படியோடய எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கல்ல, எதுக்கு கரெக்டுக்கு நிற்க மாட்டீங்க. ஆக மொத்தம் உங்கள் இதுக்கு உங்களுடைய சுயநலமாக தான் எல்லாருமே தெரியுது. இந்த இடத்த நான் குரேஷில் என்னமோ நினச்சேங்க, நான் வேறு மாதிரி நினச்சேன் அவரை. பட் அவரு கூட இவ்வளோ சுயநலமாக இருப்பாருன்றது வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் மணிமேகலை ஹேண்டில் பண்ண விதம் செம்மங்க. எல்லாருக்குமே ட்ரிகர் ஆகும், கோவமாகும், ஒரு மாதிரி பேசலாம்னு தோணும். பட் அவங்க இந்த வேலை யோசிச்சு அதை கூட ஃபன்னாக
பயங்கரமாக ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சரத்து கூட லாஸ்ட்டாக பேசும்போது வந்து இது டிஆர்பிக்காக என்னமோ சொன்னார், இது ஃபேம்க்காக அவங்க வந்து இப்போ எல்லாரும் முன்னாடி தெரியணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அவசியமே இல்லை. அவங்க குக்குத்துக்கமாக ஷோ பண்ணிட்டு தானே இருந்தாங்க இவ்வளோ நாள். ஆல்ரெடி ஃபேமில் தான் இருக்காங்க, யூடியூப்பில் இருக்காங்க, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலே என்ன அவங்களுக்கு ஃபேம் வேணும்னு சொல்லிட்டு இதை சொல்லி தான் அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நாங்கள் பேசலாம், உங்களை விட மணிமேகலை வந்து நல்ல ஃபேமில் தான் இருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒருத்தர் குறைச்சி ஒருத்தர் இது பண்ணி பேசுறதுலாம் இல்லைங்க. இதுதான் சொல்கிறேன், சம்மந்தம் இல்லாத டாபிக். இதை பற்றிலாம் அவங்க என்ன பேசுனாங்களா? மணிமேகலை வந்து நான் தான் பெரிய கிங்கு, இங்கே நீங்களாம் எங்களுக்கு இல்லைன்னு ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் தான் இப்போ அவங்கள மட்டும் தட்டுனுக்கிறீங்க. எல்லோரும் வந்து அவங்களுக்கு வேலை இல்லை, சனிக்கிழமை வீடியோ போட்டுனுக்கிறாங்க, நம்மளுக்கு பிஸியாக இருக்குன்னா போங்க, ஏன் வந்து ரிப்ளை கொடுத்துனுக்கிறீங்க? உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, ஏன் வந்து ரிப்ளை கொடுத்துனீங்க? கேட்டால் மைக் நீட்டு எங்கள்கிட்ட அதான் கேட்கணும், அவாய்ட் பண்ணிட்டு போங்க. அவாய்ட் பண்ண தெரியாதா? சரி, அப்படின்னாலே இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியாதுங்க, என்ன நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியும். 2 பக்கமும் நாங்கள் கேட்கணும், ஒரு பக்கம் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகணும். எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே மணிமேகலை பக்கம் திருப்பி விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க. இது வந்து பிரியங்கா மேலே இருக்க பாசம் புரியுது. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவங்கள திட்டுறது, பேசுறது, அசிங்கப்படுத்துறதுலாம் கமெண்ட்டில் எவனோ அவனை விட்டுடுறீங்க. அதை விட்டுட்டு வந்து மணிமேகலை சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அதான் மணிமேகலை வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க. வந்து எதுனா ரிப்ளை கொடுக்கலாம்ல, அந்த ஆடியோ கூட பொய்ன்னு சொல்லலாம்ல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. பிரியங்காவும் அதே வேடிக்கை தான் பார்க்குறாங்கன்றதையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பேசுகிறவங்களுக்கே அது தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏங்க இந்த ஆடியோ லீக்கேஜ்லாம் வந்து நம்புவாங்களா? அது தெளிவாக தெரியுது. பிரியங்கா வந்து அந்த பிக் பாஸில் போட்ட சண்டை, மணிமேகலை வந்து அவங்க சேனலில் ப்ராங்க் பண்ணியிருப்பார் அவங்க ஹஸ்பண்ட் கிரவுண்டில் ஏதோ எங்கள் இடம்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ண ப்ராங்க், அதையும் எடுத்து கோர்த்து எடிட் பண்ணி போட்டுருவேன். பார்த்தாலே தெரியுது. இதை நம்பிடுவாங்க. அப்படி பேர் எங்கெங்கேயோ பேர் கேட்டுட்ருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு டாபிக்னு இதுதான் சொல்கிறேன். தயவு செஞ்சு பாயிண்ட்டாக பேசுங்க, இருக்கிற வேல்யூவான எதனா பேசுங்க. சும்மா வந்து நீங்கள் பேசுறது எல்லாமே காமெடியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. இது யாராவது தெரியாதவங்க பேசுவாங்களா? அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த டிஃபரெண்ட்டுமே தெரியல. சம்மந்தம் இல்லாத டாபிக் தான் எல்லாருமே பேசுகிறீங்க. டிஜே பிளாக் கூட சொன்னார், அவரோட போஸ்ட்டில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் டெய்லி பார்க்குறோம், எங்களுக்கு தெரியுது, அதனால தான் பேசுகிறோம் அப்படின்னு. அவரும் சொன்னார், நாங்களும் டெய்லி கூட இருந்து ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கும் தெரியுன்றதை நீங்கள் திங்க் பண்ணுங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்தது அந்த நேரத்தில் நடந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் பார்த்தீங்க. பட் மனசில் எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு இருந்திருக்குன்றது நீங்கள் படித்து பார்க்க முடியுமா? இல்லை உள்ளே போய் பார்க்க முடியுமா? அவங்களா வெளியே வந்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இப்போ மணி நைஸாக ஒரு டாமினேட் பண்ணுவாங்க, அது புரிஞ்சிக்க முடியாது, காமெடினே போயிடும். அதை வந்து ஃபீல் பண்ணி அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும், சுற்றி இருக்கிற யாராலையும் உணர முடியாதுன்னு அதான் சொன்னேன் நான். ஸோ அதனால தான் மணிமேகலை அந்த இடத்துல டக்குன்னு ஸ்டாப் பண்ணாங்க. இது புரியாமல் அவர் வந்து என்னென்னோ அந்த இடத்துல நடந்ததை மட்டும் வச்சு எல்லாரும் இதான் இப்படி நடந்துச்சு, மணிமேகலை தான் ஓவராக பண்ணிட்டாங்கன்னு இப்படியே பேசுகிறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து எனக்கு சுச்சுவேஷன் புரியுது. பிரியங்காவோட மனநிலைமையும் வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களும் வந்து இப்போ குக் வித் கோமாலே டைட்டில் வின்னர் அவங்க தான்ற ஒரு நியூஸு லீக் ஆகிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அப்படி அவங்க தான் வின் ஆகிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இப்போ அது நினச்சி அவங்க பெருமைப்பட முடியல, எதுவுமே பட முடியல. ஏன்னா சுச்சுவேஷன் இப்படி அமைஞ்சிச்சு. ஸோ அவங்க அது வேதனைப்பட்டிருக்கலாம். நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறீங்க. அவங்க வந்து வின் பண்ணாங்க, அது கூட நீங்கள் கொண்டாட விடாமல் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் சொல்கிறீங்க, நியாயமான விஷயம். பட் இதுக்கெலாம் காரணம் மணிமேகலை. நீ வீடியோ போடாமல் தான் நடந்திருக்காது அப்படின்னா, அன்றைக்கே அந்த ஷோ வந்து அவங்க பாதியிலே வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக அந்த விஷயத்த சொன்னாங்க, அவ்வளோதான். அது இப்படி வெடிக்கும், இப்படி அவங்களுக்கு போவோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே பிரியங்கா மேலே வந்து ஆல்ரெடி எல்லாம் காண்டில் இருக்கிறாங்க, அதை கொட்டுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்கலாம், அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அன்றைக்கே அந்த பிரச்சனைக்கு சொல்லிடலாம், எல்லோரும் கேட்குறாங்களேன்றதுக்கு சொன்னது. அது இப்படி போகணும்னு அவங்களே யோசிச்சுப்பாங்களே. இப்போ அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பர்சனலாக எதுவும் டார்கெட் பண்ணாதீங்க, இருக்கிற விஷயத்த பேசுங்கன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் மணிமேகலோட பர்சனல் விஷயத்த பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதான் சொன்னேன், அங்கே பிரியங்காவை பர்சனல் பேசுகிறவங்களும் இங்கே மணிமேகலை பற்றி கூட இருக்க நீங்கள் பேசுகிறதும் ஒன்று தான். 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்புறம் சோஷியல் மீடியா வந்து தப்பாக அவதூறாக பேசுகிறது புதுசே கிடையாது. இப்போ மணிமேகலை பேசி மட்டும்தான் இப்படி பேசியிருக்காங்கன்னா சத்தியமாக கிடையாது. எல்லா சீரியலில் டெலிவிஷனில் இருக்கிற எல்லாரை பற்றியும் அவதூறாக இல்லாத பொல்லாத எல்லாம் வந்திருக்கு. என் பைலான் ரங்கநாதன் அவரும் பிரியங்கா பற்றி இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் யாரும் பொங்கிட்டு வரலையே, என்ன பொய்யா சொல்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு இத்தனை பேர் யாரும் அப்போ வந்து எதுவுமே பேசலை. இப்போ மட்டும் எதுக்கு மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. லாஜிக்கே இல்லைல்ல. அப்படி பேசினா நீங்கள் அப்போ வந்து கேட்டுருக்கணும்ல. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வதந்தி பேசுகிறதோ இந்த மாதிரி கலப்பி விடுறதோ புதுசு கிடையாது. ஆனால் இப்போ மட்டும் மணிமேகலை பேசுனதுக்கப்புறம் இது வர்றதுனால இது ஏன் உங்களுக்கு பெருசாக தெரியுது, அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு எனக்கு புரியலை. பிரியங்கா எப்போவுமே வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கண்டுக்காமல் போயிடுவாங்க. என்னமோ பேசிட்டு போங்க அப்படின்ட்டு போகிற டைப் தான் அவங்க. ஸோ அவங்க அது கரெக்டாக போயிட்டுருக்காங்க. நீங்களும் நடுவில் பேச தேவையில்லை, அவ்வளோதான்.
இது என்ன விஷயம்னா, அப்போ அவங்க பேசுகிறப்போ சோஷியல் மீடியானால அதை மீடியா பீப்புள்னாலே இப்படி தான் எதனா கலப்பி விட்டுன்னு இருப்பாங்கன்ற 10ஓட 11 போச்சு. பட் இப்போ கூட இருக்கிறவங்களே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்றப்போ இவங்கெல்லாம் வந்து அப்போ பிரியங்கா மேலே இவங்க ஒரு யோசிச்சு வச்சுருப்பாங்க பாருங்க, மீடியா ஆளுங்கலாம் இப்படி தான்ட்டு அதெல்லாம் தூக்கி உள்ள சொருவி பிரியங்கா இப்படி அப்படி அவங்க அது இது அவங்க பர்சனல் இதுன்ட்டு இவனுங்க என்னென்னத்தையோ பேசுகிறாங்க. இருக்கிற என்ன பிரச்சனையோ அதை விட்டுட்டாங்க. கண்டதையும் பேசி இவனுங்க அவங்களோட சேனல் போகணுன்றதுக்காக அவங்க அதுக்கு யாரோ தேவையில்லாமல் லூசு மாதிரி பேசுறாங்க. எனக்கு நடந்ததை நான் சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. அதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்களுக்காக அவங்க தானே பேச முடியும், வேற யாரும் வந்து பேசுவாங்க. தான் அவங்க விஷயம் அவங்க பேசுனாங்க. அது இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஆள் பேசலை, சம்மந்தம் இல்லாத ஆள் வந்து பேசி மூக்கடி பண்ணுகிறீங்க. அதே மாதிரி நீங்களும் பதிலுக்கு வந்து அந்த விஷயத்தை அதாவது மூடுறதுக்கான எந்த விஷயமும் நீங்கள் பண்ணல. திரும்ப அதை தோண்டி எடுத்து இன்னும் பூதாகரமாக வெடிச்சு மணிமேகலை இப்போ ராங் எப்படி இப்போ பிரியங்காவை எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க, மணிமேகலை கழுவி ஊற்ற வைப்போம் அப்படின்றது தான் உங்களோட வேலைப்பாடாகவே இருக்குது. இந்த பக்கம் திருப்பி விடுறதுக்கான வேலையாக தான் இருக்குது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? மீடியாவில் இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ நீங்களே அப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் நீங்கள் எப்படி வந்து சாதாரண ஆளுக்கு அட்வைஸ் பண்ணீங்க? நீங்களே அதானே பண்ணுறீங்க. எப்படி பிரியங்கா பற்றி தப்பாக பேசின ஆளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நாளைக்கு? நீங்களும் அதான் பண்ணுறீங்க. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.